வணக்கண்ணா. திரு மதிப்புக்குரிய அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வணக்கம். அண்ணா, நான் கூட சில சில பதிவு கூட சொல்லலான்னு தானே உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேண்ணே. ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறேண்ணே, சரிங்களா? என் பேர் விஜயகுமார்ண்ணா. நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்கு, சரிங்களா? அண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரினா நேற்று உங்களோட பேட்டி நான் பார்த்துங்கண்ணா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பேசலாம் சரிதானுங்கண்ணா. நீங்கள் பேசலாம் கண்டிப்பாக சரிதானுங்களே. அப்போது நீங்கள் சொன்னீங்க, விஜய் அண்ணன் வந்து திரு முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை மாமான்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு. அது தப்பு தானுங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேங்கண்ணா. இதுக்கு முன்னாடிங்கன்னா நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்தீங்கன்னா, இதே பப்ளிக்கில் ப்ரெஸ்க்கு முன்னாடி நீங்கள் பேட்டி கொடுத்தீங்க. அதை நான் பார்த்தேனுங்க. அப்போ என்ன கொடுத்தீங்க? நீ கெட்டோட்ட மோடின்னு சொல்கிறா, நீ ஒன்று துடிச்சிருந்தா நீ பேசுகிறா அப்படின்னு சொன்னீங்க. அது யார்? அவரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர். நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுத்தீங்களா? அவர் உங்களோட வச்சு சின்ன பையனோட இருக்கலாம். நீங்கள் மரியாதை கொடுத்தீங்களா? அந்த பதவிக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்களா? சொல்லுங்கண்ணா. அதை விட இப்போ மாண்புமிகு முதலமைச்சரை நீங்கள் எத்தனை வாட்டி பேசியிருக்கீங்க? என்னென்ன கொள்கைப்பட அவருடைய கொள்கை என்ன குறை சொல்லியிருக்கீங்க? எதுக்காக சொன்னீங்க? நீ தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் சொன்னீங்களா? உங்களுடைய கட்சிக்கு ஆப்போசிட் பண்ணுறாரு, நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் உறுதுணையாக வரமாட்டாருங்க தானே அவரை குறை சொன்னீங்க. அதானே உண்மைங்க. ஒன்றும் வேண்டானுங்க, இருங்க, உங்கள் பேச்சு நானும் வரேங்க. நேற்று அண்ணா விஜய் என்ன சொன்னார்? கட்சியத்தை மீத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? இதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை ஷூட் நடந்திருக்குது, இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கிறது, வருஷக்கணக்காக பார்க்க சொல்லுங்கள், வரலாறு தெரிலன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஏற்றுக்கிறேங்கண்ணா. நீங்கள் சொல்கிறா சரிதான். நீங்கள் ஆக்கப்பூர்வமாக போய் சொல்கிறீங்க. கடைசி வர சொன்னீங்களே, ஒன்று கொடுத்தா தான் ஒன்று எடுக்க முடியுங்க. அது உண்மை தானுங்களே. இப்போது அவர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த இடத்துல அந்த பதவியில் இருந்தால் தான் அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் தெரியும், சரிங்களா? நாட்டோடைய நடப்பு, வெளிநாட்டோட நடப்பு, யார்கிட்ட எப்படி போகணும், என்ன பண்ணணும், அது அவர் அந்த இடத்துல தான் தெரியுங்க. நீங்கள் சொல்ல சரிதான்.